திருப்பூர் சூசியாபுரம் பகுதியில் போலீசார் நடத்திய சோதனையில் நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டார். இம்மானுவேல் நான்சோ என்பவரிடம் பாஸ்போர்ட், விசா உள்ளிட்ட ஆவணங்களை சரிபார்த்தபோது அவரிடம் ஆவணங்களுக்கான நகல் மட்டுமே இருந்தது தெரியவந்தது. மேலும் நாமக்கல்லில் இருந்து தினமும் திருப்பூர் வந்து பனியன் வியாபாரம் செய்து வருவதும் தெரியவந்தது. உரிய ஆவணங்கள் இல்லாமல் இருந்த அந்த நபரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூரில் நபிகள் நாயகம் குறித்து வாட்ஸ்அப்பில் தவறாக பேசிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருப்பூர் வடக்கு காவல் நிலையம் முன் இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காதர்பேட்டையைச் சேர்ந்த சுந்தரம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல் நிலையத்தில் குவிந்த இஸ்லாமியர்கள் வலியுறுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் சங்கரன்புதூர் பேரூராட்சி தலைவருக்கு எதிராக திமுக மற்றும் சுயேட்சை கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். ஆதிதிராவிடர் சமூகத்தினர் வசிக்கும் சங்கரன்புதூரில் சாலை உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிகளுக்கு பேரூராட்சி தலைவி அமுதா ராணி நிதி ஒதுக்காமல் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திமுக மற்றும் சுயேட்சை உட்பட 9 கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.